பிரேக் அண்ட் கண்டினியூ. இது மேக்ஸிமம் பிக் கொஸ்டின்ல வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. 2 மார்க்ல தான் இது கேட்பாங்க. ஸோ இது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவோம். சரியா? ஒரு லூப்பை விட்டு வெளியில வரணும், அல்லது அந்த லூப்போட ஒரு பகுதியை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேணாம் அப்படின்னா, அப்ப அந்த பிரேக் அல்லது கண்டினியூ இதை நம்ம பயன்படுத்திக்குவோம். ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லூப்பை விட்டு எக்ஸிட் பண்றதுக்கு இதை பயன்படுத்தும். அதே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லூப்ல இருக்கிற ஒரு பகுதியை விட்டுட்டு மீதம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல பயன்படுத்துறோமோ அந்த இடத்துல இருந்து லூப்பை விட்டு கண்ட்ரோலை வெளியில கொண்டு வந்துடும். ஸோ லூப் அப்படின்னும் இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் இதுதான் லூப். ஸோ இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலை கொண்டு வந்துடும். இது பிரேக். அதே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல கண்டினியூ வருதோ அதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாம லூப்பை திரும்ப கண்டினியூ பண்ணும். ஸோ ஒரு பகுதியை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ எந்த இடத்துல அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வருதோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு லூப்பை திரும்ப நார்மலா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். இது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, வரிசையா இன்புட் வாங்குறோம். ஒரு ஃபார் லூப்ல வச்சு 5 நம்பர் வாங்குற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த 5 நம்பர் வாங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்பர் வந்து மைனஸ்ல கொடுத்தோம்னா அதை நமக்கு ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடும். சரியா? மொத்தமா எத்தனை நம்பர் என்ட்ரி பண்றோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்ம மைனஸ்ல கொடுத்தோம்னா அதை மட்டும் நமக்கு ஆட் பண்ணாது. சரியா? ஸோ ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா, கண்டிஷன்ல பிரேக் கொடுத்துருக்கோம். அப்ப எங்க மைனஸ் வருதோ அப்ப லூப்பை விட்டு வெளியில வந்துடும். இது ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 2, அடுத்து 4, இப்போ -1ன்னு கொடுக்குறேன். ஸோ -1ன்னு கொடுத்தோன்னா கண்டிஷன் செக் பண்ணிட்டு பிரேக் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப பிரேக்குன்னும் போது லூப்பை விட்டுட்டு வெளியில வந்துடும். ஸோ 3வது நம்பர் வாங்கும் போதே மைனஸ் வந்துட்டதுனால லூப்பை விட்டுட்டு வெளியில வந்துடுச்சு. இப்போ அது வரைக்கும் கொடுத்த நம்பரை மட்டும் நமக்கு இன்புட் கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடுச்சு. சரியா? ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னா, வாய்ட் மெயின் வேரியபிள் அசைன் பண்ணுது, ஸ்கிரீனை கிளியர் பண்ணுது, ஃபார் லூப்போட தொடக்கம், ஃபர்ஸ்ட் நம்பரை வாங்குது, என்டர் ஐ நம்பர், ஐ வந்து 1 இருக்கனால 1 நம்பர்னு கேக்குது, இன்புட் வாங்குது. ஸோ இன்புட்டை 2 கொடுத்துட்றேன். அடுத்து இங்க கண்டிஷன் செக் பண்ணுது, நம்பர் n வந்து 0வை விட கம்மியா இருக்கான்னு செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் இப்போதைக்கு ஃபால்ஸ், ஏன்னா என்டர் பண்ணது 2ன்ற மதிப்பை என்டர் பண்ணிருக்கு. அப்ப சம்மை கால்குலேட் பண்ணிடுது. ஸோ திரும்ப அடுத்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு 2வது நம்பரை வாங்குது. ஸோ 2வது நம்பர் நான் 4 கொடுத்துட்றேன். ஸோ 4 கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுவும் 0வை விட பெருசு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். திரும்ப சம்மை கால்குலேட் பண்ணிடுது. 3வது நம்பர் வாங்குது. 3வது நம்பர் நான் -2 கொடுக்குறேன். ஸோ -2 கொடுக்கும்போது இப்ப கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. -2 <> 0 கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. பிரேக். இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பிரேக் எக்ஸிக்யூட் ஆகும்போது லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஸோ சம் அதோட மதிப்பு நமக்கு இப்ப டிஸ்பிளே பண்ணிடுது. டிஸ்பிளே பண்ணிட்டு யூசர்கிட்ட இன்புட் வாங்க வந்துடுது. சம் இஸ் 6. 2, 4 மட்டும் ஆட் பண்ணிடுது. -2 வந்தோடனே பிரேக் ஆகி வெளியில வந்துடுது. சரியா? இது பிரேக். இதே இந்த இடத்துல பிரேக்குக்கு பதிலா நான் என்ன பண்றேன், கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ என்ன சொல்லியிருந்தோம், எப்பெல்லாம் கண்டினியூ வந்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், ஸோ கண்டினியூக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னு சொன்னோம். சரியா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது முதல் நம்பர் கேட்குது 2, அடுத்த நம்பர் கேட்குது 4, அடுத்து -2. போன தடவை ரன் பண்ண மாதிரி -2 கொடுக்குறேன். என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. சரியா? ஸோ இப்போ திரும்ப இந்த இடத்துல நான் வந்து 6 கொடுத்துக்கிறேன். திரும்ப 5வது நம்பர் -4 கொடுக்குறேன். ஸோ இப்பயும் நமக்கு என்ன ஆகும்னா
ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகி வந்துடுது. ஸோ 2, 4, 6 ஆட் பண்ணி 12 நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம். வாய்ட் மெயின் வேரியபிள் அசைன் ஆகுது, லூப்குள்ள வருது, ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்குது, ஃபர்ஸ்ட் நம்பர் 2 கொடுக்குறேன், கண்டிஷன் ஃபால்ஸ், சம்ம கால்குலேட் பண்ணுது, ரெண்டாவது நம்பர் கேட்குது, -2 கொடுக்குறேன், கண்டிஷன் ட்ரூ, அப்ப கண்டினியூ வரும்போது மேல போயிடுது, சம்மு கால்குலேட் பண்ண மாட்டேங்குது, அடுத்து இன்புட் வாங்குது, இங்க 4 கொடுக்குறேன், திரும்ப கண்டிஷன் ஃபால்ஸ், சம்ம கால்குலேட் பண்ணுது, மேல வந்துருது, திரும்ப இன்புட் கேக்குது, -6 கொடுக்குறேன், -6 கொடுக்கும்போது கண்டிஷன் ட்ரூ, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ சம்ம ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப லூப்போட ஆரம்பத்துக்கு போயிடுது, அடுத்த இன்புட் வாங்குது, இங்க 6 கொடுக்குது. ஸோ இப்போ நமக்கு கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணுது, கால்குலேட் பண்ணிட்டு சம் வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணுது, 12ன்ற மதிப்பை டிஸ்பிளே பண்ணுது. நெகட்டிவ் வேல்யூஸை விட்டுட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்லிடுது. சரியா? ஸோ இதுதான் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ்.